சிறப்பு செய்தியாளர் உங்கள் பத்ரி. இப்ப நான் எங்க இருக்க பாத்தீங்கன்னா, நம்முடைய திருப்பரங்குன்றத்திலிருந்து பெரியார் போகக்கூடிய மதுரை மைய பகுதியான மேயர் முத்துப்பாலத்துக்கு கீழே நிற்கிறேன். இது பாத்தீங்கன்னா, நம்முடைய மதுரை மாநகரத்தினுடைய புறநகர் பகுதியிலிருந்து சோழவந்தான், அலங்காநல்லூர், திருப்போவனம் போன்ற பகுதியிலிருந்து வரக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த பகுதியில் டெய்லி தினமும் கடந்து செல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாதை. இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா மதுரை கல்லூரி, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாலிடெக்னிக் கல்லூரி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சர்வீஸ் ரோட்ல பாத்தீங்க அப்படின்னா பழுது பார்க்கப்படாத பல வாகனங்கள் நிறுத்தப்பட்டு இங்கு சிறுநீர் கழிக்க பயன்படுவதாக இந்த பகுதியில் உள்ள மாணவ மாணவர்கள் முகம் சுளிக்கும் அளவிற்கு இந்த பகுதி இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி முக்கியமான பகுதி. இந்த பகுதியில் இருந்துதான் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் புறநகர் பகுதிக்கு பெரியார் பேருந்து நிலையத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு முக்கிய பகுதியாக இது செயல்பட்டு வருகிறது. முக்கியமாக மதுரை மாநகராட்சி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வாகனங்களை அப்புறப்படுத்தி இந்த பகுதியில் மாணவ மாணவிகள் எப்பொழுது போக சிறப்பாக செயல்படக்கூடிய இந்த பகுதியை மாற்றித் தருமாறு மதுரை மாநகராட்சிக்கு எங்களுடைய தினஜெயம் பத்திரிகை சார்பாக ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றோம். தினஜெயம் சிறப்பு செய்தியாளர் உங்கள் பத்ரி. நம்ம மதுரை கல்லூரி, தமிழ்நாடு பாலிடெக்னிக் பகுதியில் அமைந்துள்ள மேயர் முத்துப்பாலத்துக்கு கீழே இருந்து பேசுறோம். இந்த பகுதியில பல மாணவர்கள் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கடந்து செல்லக்கூடிய இந்த பாதையில மிக மிக மோசமான குப்பைகளையும் இது கழிவு நீராக கழிவு ஒரு பகுதியாக பயன்படுத்துவார்கள். இந்த பகுதியுடைய ஒரு மாணவியிடமே கேட்போம். அருமை. இந்த எந்த பகுதியிலிருந்து வீட்டில இருந்து நீங்க வரீங்க கிளம்பி? ஓ சரி. எவ்வளவு நாளா இந்த பகுதியை நீங்க கடந்து செல்றீங்க? இப்ப நீங்க டெய்லி போயிட்டு இங்க குப்பை கொட்டுறாங்க, ஒரு சுகாதாரக்கு சீக்கிரம் இருக்கு, உங்களுக்கு எப்படி நீங்க உணர்த்துது? இந்த வழி மட்டும்தான் இருக்கு காலேஜ்க்கு வர்றதுக்கு. ரொம்ப ஸ்மெல் வருது, நடந்து போக முடியும். இது கொஞ்சம் க்ளீன் பண்ணி தந்தா நல்லா இருக்கும். அருமை அருமை. இந்த மாணவி சொல்லுவது போல நூற்றுக்கணக்கான மாணவிகளுடைய ஒரு கோரிக்கையாக எங்களுடைய மதுரை மாநகராட்சிக்கு ஒரு வேண்டுகோளாக தெரிவிக்கிறோம். இந்த பகுதி அப்படியா? எங்க தெரியுது வளையங்குளம். இந்த பகுதி நீங்க எவ்வளவு நாளா கடந்து செல்றீங்க காலேஜுக்கு? இந்த பகுதியில இப்படி குப்பை கொட்டுறாங்க. இது ஒரு சுகாதார சீக்கிரம் இருக்கு. உங்களுக்கு துர்நாற்றம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா இல்லையா? கல்லூரி மாணவ மாணவிகளுக்காக தயவு செய்து மாநகராட்சி இந்த பகுதி குப்பைகளையும் இந்த பழுது பார்க்கப்படாத இந்த வாகனங்களை அப்புறப்படுத்தி தருமாறு பொதுமக்கள் சார்பாகவும் மாணவ மாணவிகள் சார்பாகவும் தினஜெயம் சார்பாகவும் ஒரு அன்பான வேண்டுகோள்.